ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான அற்புதமான தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நீங்கள் ஒரு 15லேருந்து 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இது ஒரு சண்டே மீலாக எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சாப்டு டொமேட்டோ, ஆனியன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கேஷ்யூநட், கீ, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கறி லீவ்ஸ். இது எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. இது மாதிரி ப்ரெப் ஒர்க் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தேவையான பொருட்கள் ரெடியாக இருந்தால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளார நீங்கள் செஞ்சு வேலையை முடிச்சுட்டு ஒரு அருமையான அற்புதமான ஒரு சண்டே மீல் நீங்கள் சாப்பிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் கொஞ்சம் கீ நம்ம சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆயிலில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் இதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் ஆன உடனே நம்ம ரெடியாக சாப் பண்ண வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறோம். ஏற்கனவே ஊற வச்ச ரைஸு, கோகனட் மில்க் வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் கூட உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். அதை நம்ம கடைசி எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை, லவங்கம், பே லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். அடுத்தது ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் ஆனியனை ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. செவந்து வரும். கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பிளான்டாக ப்ரிப்பேராக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 25-20 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக செய்யலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கீப் ஃப்ரைங். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக நாங்கள் பாதி சாப் பண்ணதை கடைசியாக நம்ம சாதம் ரெடி ஆனோன்னு போடலாம். இப்போது டொமேட்டோ இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கீப் ஃப்ரைங். அதே ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம அரிசி நம்ம கடைசி ஆட் பண்ணுவோம். பார்த்துட்டே வாங்க. கீப் ஸ்டரிங். நல்ல மிதமான இளம் சூடுலேயே இருக்கட்டும். ரொம்ப ஹீட்டானாலும் அடிப்பிடித்துரும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். கவனம் தேவை. ரொம்ப நாளை அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் மூடி போட்டு வைங்க. டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அடுத்தது கரம் மசாலா, அப்புறம் கடைசியாக தனியா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் இதை அப்படியே நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரைஸை, ஊற வச்ச அந்த அரிசியை, பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து அழகாக இதில் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்ட கோகனட் மில்க்கு 1:3 ரேஷியோங்க. அதாவது 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி என்ற விதத்தில் பாஸ்மதி ரைஸுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். சாரிங்க, 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி. இதுலேயே வந்து பாலும் வந்துடுது. கோகனட் மில்க்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை ஆட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்குறோம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஒரே ஒரு விசில் தாங்க விடணும். 3 விசில் விட்டிங்கன்னா பொங்கல் ஆகிடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. டொமேட்டோ பாத் இஸ் ரெடி ஃபார் யூ டு பி சர்வ்ட் ஹாட். அண்ட் என்ஜாய் மை சர்விங்ஸ் அண்ட் வெல்கம் டு JK சென்ட்ரல் கலாட்டா. வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. தட்டில் இந்த மாதிரி அழகாக சுவையாக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். வித் ரேத்தா சர்வ்ட் ஹாட் அலாங் வித் சிப்ஸ். ஸோ நல்ல ஒரு அற்புதமான இந்த உணவு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிடம் மட்டும்தான் தேவை. அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். வணக்கம்.